ஆனா அவர் கூறிய அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவி உண்டு. காண முயலெய்த அம்பில் வேலம் பிழைத்த வேலேந்தல் இனிது அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, ஒரு முயல் வேட்டைக்கு போய் முயலை வேட்டையாடுறது பெரிய வெற்றியே கிடையாது. ஆனா ஒரு யானை வேட்டைக்கு போய் யானையை எதிர்த்து நின்றாலே அது வெற்றி தானா. ஏன் சொல்றேன்னா, ஒரு முட்டாள்கிட்ட பேசி ஒரு முட்டாளை வெற்றி பெறுவது அது உண்மையிலே வெற்றி கிடையாது. ஆனால் நல்ல ஒரு அறிவாளியை எதிர்த்து சண்டை போட்டாலே அது வெற்றிக்கு நிகராகுமா. சொல்லுவாங்கல்ல, கொட்டு போட்டாலும் மோதிர கையில் கொட்டுப்படணும்னு. நான்லாம் உன்னை அந்த அளவில் வச்சிருந்தேன். இப்படி இந்த ஜெயிக்கலாம் கூட பரவாயில்ல, விவரம் பேசணும், எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற. ஏன்னா நம்ம நம்ம எந்த அளவு எதிரியை மதிக்கிறோம்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் நமக்கு எதிரியா அப்படிங்கிற ஒரு எதிரிட்ட இவ்வளவு நேரம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இவங்களெல்லாம் சந்திச்சு பேசணுமையா அப்படின்னு எப்ப நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு வருகின்றோமோ அப்பதான் அந்த எதிரியின் சிறப்பு என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அது நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை கொடுக்கும். ஆனா எந்த அளவு நான் எதிர்பார்ப்போடு வந்தனோ எனக்கு கிடைச்சது ஏமாற்றம் மட்டும்தான். ஏமாற்றத்தை தான் நீ எனக்கு கொடுத்துருக்க. புரியல. விவரம் பேசுறதை நம்ம வந்திருக்கோம். அது உண்மைதானே? அது உண்மை. இப்ப பாடின மாதிரி கதை பாட்டு நிறைய பாட்டு உண்டு. எல்லா கதை பாட்டையும் பாடணும்னா அது ஒரு 4-5 மணி நேரம் கூட பத்தாது. அந்த கதை பாட்டு முன்னாடிலாம் கதை பாட்டு மட்டும்தான் தர்க்கம்னு ஒண்ணு. ஆனா இன்றைய காலகட்டத்தில் அப்படி இல்லை. விவரம் பேசுறது. நீ என்ன படிச்சிருக்க, நான் என்ன படிச்சிருக்கேன் என்பதை பொறுத்துதான் யாரு விவரமானவன்னு மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. அதுதான் தர்க்கம்னு பேரு. அப்படி உன்னை மாதிரி ஒரு அறிவாளி தான், எனக்கு அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இப்படி உன்னை போன்ற ஒரு அறிவாளியில நிறைய விவரம் பேசணும், நம்ம கத்துக்கிட்ட வித்தியை காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு வரும் பொழுது இல்ல நான் அப்படிலாம் இல்லை, நானும் மற்ற விளைய மாதிரி 10-11 தான், நானும் எல்லா விளைய மாதிரியும் பண்ணுவேன் அப்படின்னு அந்த அறிவீனமான ஒரு செயலை செஞ்சிருக்கிய. இது நியாயமா வள்ளி நாயகம்? எது அறிவீனமான இல்ல இப்ப வரைக்கும் நான் என்ன சொல்றேன் புரியலன்னா என்ன சொல்றது? இல்ல புரியல, புரியாம நடிக்கிறேன். என் வாயிலிருந்து மொத்தமா வெளியில கொண்டாடணுமா? இவ்வளவுதான் சொன்னதுக்கு அப்புறமும் நான் எதை சொல்றேன்னு நேரம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், உனக்கா தெரியாம இருக்கு? இல்ல உண்மையிலே எனக்கு புரியல. நான் நீங்க ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தேன் ஆனா ஏமாற்றம் அப்படின்னு சொல்றீங்களே, அதான் எனக்கு புரியல. நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டேன். அதுல என்ன ஏமாற்றம்? நான் பதில் சொல்லாம இருந்திருந்தா, நான் கேள்வி கேட்டமா நீ பதில் சொல்லல, அதனால எனக்கு ஒரு ஏமாற்றம் சொல்லலாம். காரணம் வேணும்ல. எதனால உன்னை அறிவீனமான அறி இவ்வளவு பெரிய தோரணங்களை அழகா அங்க வரைக்கும் இங்க வரைக்கும் கட்டி வச்சிருக்காரு. அவர் என்ன காரணம் இல்லாம தோரணம் கட்டியிருக்காரு? விழா என்ற ஏற்பாடு ஒன்று இருக்கிறதுனால தானே, அந்த காரணத்தினால தானே தோரணம் கட்டியிருக்காரு. அது மாதிரி என்ன காரணம்னே சொல்லாம பேச்சு நியாயமா என்ன காரணமே சொல்லாம பேச ஆரம்பிக்கல. பாடின பாட்டு கதை பாட்டுக்கு பதில் பாட்டு பாடி இருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக 11 ஏன் சொல்றீங்க? விவரம் கேட்கிறேன்னு சொன்னீங்க, கேளுங்கள் சாமின்னு சொல்லியிருக்கேன். அப்ப எதனால எதுவுமே பேசுறதுக்கு முன்னாடி உன்னை பற்றிய வார்த்தையை நான் பதிவு பண்றேன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு தெரியுமா? தெரியல. அமைதியாயிருமா? உங்களுக்கு தெரியுமா நான் எதுக்கு சொல்றேன்னு? ஏதாச்சும் சிந்தனை இருக்கா எதுக்காக சொல்றேன்னு? அவங்க தான் காலையில வாங்கிட்டு போறாங்க. என்னது 8000 9000 ரசிகர்கள் தான் நாடகம் அடிக்க வந்திருக்கோம். என்ன பதில சொல்லி வாய மூடு, உன் பேச்ச குறை முதல்ல வாய மூடு. அப்புறம் பதில சொல்லியா சட்டை நீ வச்ச ஆளா நானு தம்பி பாரு அண்ணா எச்சரிக்கை பண்ணு. ஓடாத பேர் எவன்டா சசிகா செட்டை ஓடி அவட்ட போய் நீ அவள போய் மாமா கொடுக்க நீ பண்றது தப்பு. அப்புறம் வேற நானும் சொல்லியா அதுக்கு பதில் சொல்லிட்டு உனக்கு நீ ஆளா நம்ம பெரிய ஏமாற்றுறது பாரு. உனக்கு நீ நீ ஆள கிடையாது, எனக்கு ஒரு ஆளே கிடையாது சொல்றேன். சரியா பதில் சொல்லியா சுத்தமா உங்களை மட்டும் இல்ல நான் கேட்கறது. என்னை பொறுத்த வரைக்கும் கட்ட பிடிக்கிற ஆளுங்க எல்லாமே எனக்கு சின்ன ஆளுங்க தான். வந்தீங்களா கேள்வி முறையா கேட்கறீங்க, அது பதில் சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. உங்க கேள்விய முறையா கேட்கணும் சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. முதல்ல நின்னு பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது.
படிச்சானே வந்திருக்க. உனக்கு நீ படிச்ச போய் உனக்கு நம்பிக்கை இருந்தா அதோட எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு. சம்பந்தம் இல்லாம என்னைய ஏமாற்றம். ஆமா ஏமாத்தம் தான். எதுக்கு சொன்னீங்க? சொல்ல பாத்தியா? விளக்கம் மட்டும் நீங்க ஒழுங்கா நான் எப்பவுமே அடிச்சுக்க பிடிக்காது எனக்கு. என்ன தகுதிக்கு நீ கேட்டீங்களா? என் கேள்விக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப என்கிட்ட கேள்வி கேட்டீங்களே, உங்களுக்கு என்ன தகுதி? எப்ப கேட்கணும்? எப்ப கேட்கணும் கேள்வி? எப்ப கேட்கணும்? நான் கதையை ஒழுங்கா முறையா கொண்டு போகணும். அப்படி ரொம்ப முறையா நடத்தி விட்ட. இப்பதான் திடீர்னு அக்கறை வருது உனக்கு. வள்ளி நாரதர் சந்திக்கிறதுக்கு துறவதப்பா. வள்ளி நாரதர் எந்த நாடகத்திலாச்சும் தர்க்கத்துல சந்திக்காம போனதா கதை இருக்கா? இருக்குல்ல. நீ நான் சந்திக்க அது நேரத்தை பொறுத்து. சில நேரம் 2.5 மணி நேரம் சந்திச்சிருக்கேன், 20 நிமிஷம் கூட சந்திச்சிருக்கேன். மொத்தத்துல சந்திக்க நேரம் இருக்குல்ல. நீ நான் சந்திக்காம நேரம் ஒரு சந்திக்க போறனா தெரியும். என்ன தெரியுதுல? வந்ததுக்கு அப்புறம் நீ கேள்வி யார் உன்னை வேணாம்னா கேட்கறதுக்குள்ள ஒரு தகுதி வேணும். நீ முதல்ல அந்த தகுதியோட நடந்துக்க. முதல்ல நான் உன்னை சந்திக்கல, சந்திக்கிறதுக்கு முன்னாடியான உன்னுடைய அறிவு காட்சியில உனக்கு என்ன வேலை? முருகனை பிடிச்சிருக்கு, அவர்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவர்தான் கட்ட போறேன், அவ்வளவுதான் உன் வசனம். உனக்கு என்ன முக்காலம் தெரியுமா? வள்ளிதானே நீ. நாரதர் வருவாரு, சந்திக்க போறாரு, முக்காலம் தெரியுமா? ஏன் அப்படி முக்காலம் தெரியுமா? யார கட்ட போறது தெரியுமில? ஏன் இங்க வர்ற? நேரம் போய் அவர் கட்டிக்கிட்டு அப்படி போக வேண்டியதானே? இப்ப நாரதர் வருவாரு, வர்ற நாரதர் இதுக்கு சொல்லட்டும், சரியான ஆள். இதெல்லாம் நீ பேசுற பேச்சா? முதல்ல வள்ளின்ற கதாபாத்திரம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு முதல்ல அதை கத்துக்கிடுவா. அப்புறம் அடுத்தவங்க பாடம் எடுக்கலாம். நீங்க எப்படி பேசுங்க? நீ எல்லாம் எனக்கு ஆளே கிடையாது. பாரு, முதல்ல பேசுனதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டு அப்புறம் கதை ஆரம்பி. நாரதர் வருவாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? முன்னாடி நான் முதல்ல அப்படின்னு சொல்றேன். அப்படிலாம் கேள்வி கேட்க கூடாதுமான்னு சொல்றேன். அந்த அம்மா கேட்கிறா மறுபடியும். பேசு. எதிரியா இருந்தாலும் நியாயமான விஷயங்களை சொல்லும் பொழுது ஏத்துக்கிடணும். அதை ஏத்துக்கிற மன பக்குவத்தை நான் வணங்குற முருகனும் இந்த விநாயகரும் எனக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப நாரதர் வர்றதுக்கு முன்னாடியே நான் கேள்வி கேட்டேன். இதான் உங்களுக்கு பிரச்சனையா? இதை சொல்ல வேண்டியதானே? நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பேசுல நான் கண்டுபிடித்தது, ஒரு ஆள் இருக்கும் பொழுது பேசணும், இல்லாத பொழுது பேசக்கூடாது. அதானே உங்களுடைய பிரச்சனை. தராஜன், இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், கருங்குளம் ஜெயமாதவன் நாரதர் நம்ம கந்தர்வகோட்டை நாடகத்துக்கு போயிருந்தாருன்னா நம்ம கிராமத்தில் இருந்துக்கிட்டு அந்த நாரதர் வந்தா கண்டிப்பா பதில் சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது தவறு. பெரியவங்களா இருக்கீங்க. அவர் இங்க இல்ல அப்படின்னா, வேற ஊருக்கு போயிருக்காருன்னா, அவர் இல்லாத நேரத்தில் நான் கேள்வி கேட்கறது தவறு. இங்கதானே இன்னைக்கு உள்ளதானே உட்காந்துருந்தீங்க. எல்லா கிராமங்கள்லையும் ஒரு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு கெஞ்சன அமைப்பாளர்கள்ட்ட. டீ குடிச்சா என் வயிறு நிறைய போச்சு. ஊருக்கே வாங்கி கொடுக்குறாருமா. செந்தில் அண்ணனுக்கு முதல்ல மனமார்ந்த நன்றி. அவரும் டீ கடை போட்டிருக்கலாம். யாரு? ஏஜென்ட். நீங்க வர இப்ப இங்க வரனே, நான் கடுப்பா கோமத்தில் இருந்துகிட்டு இருக்கேன், நகைச்சுவை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சரியா? உங்க அண்ணன் உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருக்கேன். நான் என்ன கோபத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அது அவர் அந்த மாதிரி தூங்காமல் நடிகர்களை தூங்க விடாம அசர விடாம சுறுசுறுப்புக்காக இருக்கக்கூடிய அந்த தேநீரை கொண்டு வந்து கொடுக்குற அவருக்கு நன்றி. இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன். இப்ப அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் கேள்வி கேட்ட தப்புன்னு சொன்னார்ல, இவர் ஒரு கேள்வி கேட்டாரு நான் வர்றதுக்கு முன்னாடி. கேட்டாரு இல்லையா? நல்லா கேட்டாரு. கேட்டாருல்ல. நல்ல அறிவாளியா இருந்திருந்தா உமக்கெல்லாம் மான வெக்க சூடு சொரண இதெல்லாம் இருந்துச்சுன்னா, ஏதோ அந்த அம்மா தெரியாம கேள்வி கேட்டுருச்சு, நம்ம கேட்க வேணாம் அப்படின்னு கௌரவமா நிக்க வேண்டியதானே? என்னங்க? அப்ப நாங்க கேட்டது மட்டும் தப்புன்னா நீங்க கேட்டது ரொம்ப சரியோ? சுவாமி அப்படின்னு சொல்றேன். அப்படிலாம் பேசக்கூடாது சாமி அப்படின்னு. அப்படிலாம் சொல்லலையேப்பா.
இங்க யார் பக்கம் இருக்கிய? நான் உங்க பக்கம்தான். அதோட பாட்டுங்க நல்லா கேட்டீங்களே. கேட்கலாமாங்க? அப்ப அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு அழகா, எப்பவுமே அடுத்தவளை குறை சொல்லாத, சுட்டு விரல் நீட்டி மற்றவர்களை காட்டும் பொழுது உனது கட்டை விரல் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறதுங்கிறாரு. இந்த உலகத்தில் அடுத்தவங்களை பார்த்து இப்படி நீ விரல் நெட்டி குறை சொல்லாத. உனக்குள்ள 1000 குறை இருக்கு. முதல்ல உன்னைய திருத்திக்க. ஏன்னா கட்ட விரல் உன்னைய பார்த்து உனக்குள்ள 1000 குறை இருக்கு. உன்னைய திருத்திக்க, அப்புறம் அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்லுவேன்னு. முதல்ல என்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் அப்படித்தான் கேட்பேன். அதான் என் குணம். இது பிடிச்சிருக்கு. இப்ப நீ சொன்ன பாத்தியா, கடையை சொன்ன பாத்தியா, நான் அப்படித்தான் செய்வேன். எனக்கு அது கூட பிடிச்சிருக்கு. ஆனா என் கேள்விக்கு விளக்கம் சொல்றேன். பேர் வெளின்ற பேர்ல உள்ளே நானும் இருந்தீங்க. கந்தர கொட்டை ஒண்ணா, கந்தர கொட்டை ஆரியா அப்படி போறேன். அது ஏன் சௌரியம், ஏன் பிரச்சனை? மேடை வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி ஏமா கேட்டேன். இப்ப கடையை சொன்ன பாத்தியா, அதை வேணா பதிலா வச்சுக்கிறேன். நான் அப்படித்தான் கேட்பேன். என்ன செய்வேன்? இது கூட பேசு, நான் ஏத்துக்கிறேன். ஆனா எவ்வளவு தெளிவா மூல செலவு பண்ற, நான் பண்ண தப்பாவே இருக்கட்டும், அதை சுட்டி காட்டுறேன். அத மக்கள்கிட்ட இது பண்ண தப்ப காட்டாம அப்புறம் நீர் எதுக்கு கேட்டீரு? நாங்க யாரு, நம்ம எண்ணத்தை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை பண்ணணும். சரியா? நான் அவ்வளவு நல்லவே இல்லை. நீ நம்ம கேட்டுச்சு, நம்ம வந்து நியாயம் கேட்போம். எனக்கு நான் முன்னாடி சொன்னதேன், எனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஒரு 2 கண்ணை குருடாக விட மாட்டேன். சரியா? இதுல வேற இவரு நீங்க வேறு கதை நடத்த வேண்டியதானே. என்ன நீ என்ன முந்தா நேத்து நாடகத்து வழி நேத்து நாடகம் வந்தியா? என்னை விட 1 வருஷத்துக்கு முன்னாடி நீ நாடகம் வந்தாலு, புரியுதா? என்ன நான் 10-11 வயசு வந்தேன், நீ 13 வயசு வந்த, அவ்வளவுதானே. அதிகபட்சம் என்ன ஒரு 5 வயசு வித்தியாசமா உனக்கு எனக்கும். நீ என்ன புரிய அப்படியே இப்ப நேத்து வந்த பிள்ளை மாதிரி இந்த பேச்ச என்கிட்ட வச்சுக்காத. சரியா? ஒண்ணு பண்ணது தப்பு, அப்படி ஒத்துக்க முடியல. இல்ல நான் அப்படித்தான் பேசுவேன், முடிஞ்சா பேச பேசிக்குவோம், ஒண்ணு தப்பு இல்ல. எப்ப நீ இவ்வளவு மண்டகனமா அப்படித்தான் நான் பண்ண வேண்டியோம். வா பண்ணுவோம், பேசுவோம், வா. நீ என்ன படிச்சிருக்க? இங்க பாரு, ஒரு விஷயம் கேட்கிறேன். எனக்கு அந்த ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டு நான் தான் கேட்டேன் அப்படின்னு கெடுக்கிறேன், பிடிக்காது. நீ படிச்சிருந்தாங்கன்னா என் விவரத்துக்கு இணையா நீ பேச முடியல, தாராளமா பேசு. ஏன்னா கேள்வி கேட்டு நிப்பாட்டுன்னு முடிவு பண்ணா எப்படி வேணா கேட்கலாம். இந்த 36 தலையோட, இந்த 62 காதோட, இந்த 72 மண்டையோட ஒரு ஜீவராசி இருக்கே, அப்படி ஒண்ணு இருக்காது. ஆனா அப்படி கேட்டுப்புட்டு இப்படி ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் சொல்லுங்க. பாக்குற மக்கள் நினைப்பா உள்ள அப்படி இருக்கும் போலப்பா, நாரதன் தெரியாம நட்டுட்டாரு. அது வந்து முட்டாள்தனம். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அறிவாளிகள் விவரம் பேசுவாங்க. ஒரு கேள்வி கேட்டுட்டு நான் தான் கேட்டேன் நிக்கிறதுல உடன்பாடு இல்லை. ஒருவேளை அப்படி விவரம் பேசணும்னு உனக்கு தைரியமோ திமுறா இருந்துச்சுன்னா வா, தடத்தை குதிப்போம். நீ என்ன விவரம் நீ படிச்சிருக்கோ பேசு. நீ எதை தொட்டாலும் அதை விட அதிகமா பேச நான் தயாரா இருக்கேன். உன்னால முடிஞ்சா நான் எந்த இடத்தை தொட்டாலும் நீ பேசி காட்டு, அப்ப ஒத்துக்கிறேன். திலவதி நீ பெரியான்னு, அதை விட்டு நான் அப்படித்தான் பண்ணுவேன். எனக்கு நீங்க எல்லாம் ஒரு ஆள் இல்ல, அந்த பேச்சு இங்க வேலை இல்லை. திறமை இருந்தா விவரம் பேசுவா. எவ்வளவு நாள் வாழ்ந்தோங்கிறது பெரிய விஷயம் இல்லை, எப்படி வாழ்ந்தோம்ங்கிறது தான் பெரிய விஷயம். எவ்வளவு நேரம் பேசணுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, என்ன விஷயம் பேசினா தான் முக்கியம். இன்னைக்கு கதை முழுமையாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தின் அடிப்படையை முன்னிட்டு குறைவான நேரத்துக்குள்ள நிறைவான விஷயங்களை உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி சரி, இந்த எதை தொட்ட இருங்க. நீங்க பேசும்பொழுது நான் பேசவே இல்லை. நீ பேசி முடிச்சு நினைச்ச வாயை திறந்தேன். நீங்க பேசி தாராளமா பேசு. எதை தொட்டாலும் பேசும் அப்படி சொன்னீங்களே. ஆமா. நீங்க நெற்றியில அணிஞ்சிருக்கீங்களே, அது என்ன சின்னம்? அது வைணவ சின்னம். அர்த்தநாம பிரம்மம்டா திருநாமம். திருநாமம். நாமமா ராமமா? நாமம்னா பேர்னு அர்த்தம். உங்கள் நாமோதயம் என்னன்னு, இது திரு ராமம். சரி, பெருமாளுக்கு பெருமை சேர்த்தவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர் சேர்த்திருக்காங்களே. குறிப்பா இவங்க தான் பெருமாளுடைய பக்தர்கள் அப்படின்னு வகைப்படுத்தியது 12 ஆழ்வார்களை. 12 ஆழ்வார்கள். எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள்? ஒரே ஒரு பெண் தான் ஆண்டாள் பேரு, மீதமுள்ள 11 ஆண்கள். சரி, ஆண்டாள் எந்த பெருமாளை ஆட்கொண்டார்? எந்த பெருமாள் ஆண்டாளை ஆட்கொண்டார்? ரங்கநாதரி. மாலை கட்டக்கூடிய குலத்தில் பிறந்த கோதை திருமாலை மணந்தார். அப்படின்னா ரங்கநாதன் திருமாலை மணந்ததாக அங்கே அர்த்தம் வருது. இன்னைக்கு தமிழக அரசினுடைய முத்திரை என்ன? நம்ம தமிழர்கள் முத்திரை என்ன? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் கோயில் கோபுரம். ஆண்டாள் கோயில் கோபுரம். ஏன் அந்த கோபுரத்தை, எத்தனையோ கோபுரங்கள் இருக்குல்ல, ஏன் அதை கொண்டு போய் நம்ம தமிழகத்தினுடைய அரசாங்க முத்திரையாக வச்சாங்க? எத்தனையோ ஒரு நாடுகளோடு இன்னைய சமயம் தான் இதற்கான அங்கீகார சமயமாக இருக்கும் பொழுது
சமய சார்பற்று விளங்கக்கூடியது இந்த தமிழ் மண். அதனால சமய சார்பற்று எல்லா கோவில் கோபுரத்திலுமே ஒரு சிற்பத்துடைய உருவம் கண்டிப்பா இருக்கும். ஆனா காளையார் கோயில் கோபுரத்துல சிற்பம் கிடையாது. ஆனா அதுலயும் கூட மகாலட்சுமியும் 2 பக்கம் ஐராவத யானை இருக்கும். ஆனா முழுக்க முழுக்க எந்த ஒரு மதத்தையும் சமயத்தையும் சாராத சிற்பத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம் இடம்பெற்றதால அது இடம்பெற்றது தமிழக அரசுடைய அரசாங்க முத்திரையாக. ஓ, எந்த ஒரு கைத்தட்டு கொடுக்கும். ஏன்னா எனக்கெல்லாம் அந்த பெருந்தன்மையான மனசு இந்த மாதிரியா கருவமும் மண்டகணமும் திமிரும் அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. நீலாம் எவ்வளவு விஷம் எனக்கு தெரியும். நீலாம் அந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறாரு. இது சின்ன விஷயம் கை தட்டி வாங்கி கொடுத்து பெரிய போடா போட்டு நிப்பாட்டி காணும். நீ முயற்சி பண்ணிக்க, தப்பு இல்ல. நான் நிறைய உன்னை பாத்துனேன் எவ்வளவு விஷம்னு. நீ அவ்வளவு நல்ல மனுஷன் நீ ஒண்ணும் கிடையாது. இப்ப பெருமாளை பத்தி பேசணும். பெருமாளை பத்தி என்ன கேட்கல. நீ வெட்டி என்ன நீ என்ன பண்ற? நான் நெற்றியில பட்டை அடிச்சிருக்கேன். நெத்தியில பட்டை அடிச்சிருக்கேன். பட்டை அடிவர்கள் யாரும் சொல்றோம்? பட்டை அடிக்கிறவங்கள முதல்ல சிவபக்தன் தான் சொல்லுவாங்க. அப்புறம் முருகனுக்கு சிவனும் முருகன் ஒண்ணுதானே. அதுல இருந்து பிரிந்தது, சைவத்திலிருந்து பிரிந்தது தானே பிரச்சனை. அது இல்ல. இப்ப நெத்தியில பட்டை முதல்ல சிவனை வணங்கிட்டா பட்டை அடிச்சாங்க. ஆமா. பேரு அவங்க யாரு? அவங்க வந்து நாயன்மார்கள். எத்தனை பேரு? 63 பேரு. 63 பிரச்சனை இல்ல. ஆனா இந்த 63 பேர்ல 4 பேருக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்கு தெரியுமா? தெரியுமே. யாரா இருக்கு? அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர். இந்த 4 பேர் எங்க யாருக்கு பிள்ளையா பிறந்தாங்க தெரியுமா? 4 பேருமே யாருக்கு எங்க பிள்ளையா பிறந்தாங்களா? திருஞான சம்பந்தர் சோழ நாட்டில், அதாவது சீர்காழி பக்கத்துல திருமணஞ்சேரி என்ற ஊர்ல சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் பிறந்தவர் தான் திருஞான சம்பந்தர். திருநாவுக்கரசர் திருமுனைப்பாடி நாட்டிலே திருவாய்மூரிலே புகழனாருக்கும் மாதனியாருக்கும் பிறந்தவர் தான் திருநாவுக்கரசர். மாணிக்கவாசகர் திருவாத ஊரிலே, அதாவது சம்புபாத இருதயருக்கும் ஞானவதிக்கும் பிறந்தவர் தான் மாணிக்கவாசகர். சுந்தரர் அதே திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூரில் சடையனாருக்கும் நன்றி. இப்ப இது ஏன் மண்டபப்படி? இதுல நீங்க தேங்காய் உடைக்க கூடாது. மண்டபப்படியே முடியல, அதுக்குள்ள நீ என்ன மண்டபப்படி மாத்திரி கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டேன். 4 பேர் எந்தெந்த ஊர்ல யார் யாருக்கு பிள்ளையாக பிறந்தாங்க பதில் சொல்லிட்டேன். 4 பேர் கையிலையும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். என்ன நீங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல எப்படி 4 பேர் கையில 4 பேர் கையிலையும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். எல்லாருமே சமய பரப்பாளர்கள். 4 பேர் கையிலுமே தேவாரம் இருக்கும். 3 பேர் இணைந்து எழுதப்பட்டது. இந்த மழுப்புற பேச்செல்லாம் முதல்ல கருவளை தர நல்லா தெரிஞ்சுக்க. என்கிட்ட இப்ப நான் சரியா சொன்னேன். முதல் ஒரு பேரை மாத்தி நான் என்ன நான் தெளிவா கேட்டேன். யார் யாருக்கு மகனா எங்க பிறந்தாங்கன்னு ஊரு பேரு அப்பா அம்மா பேரு. நீ என்ன வச்சிருப்பாங்கன்னா 4 பேரும் சமயக்குறவர்கள், 3 பேர் தேவாரம் பண்ணாங்க, மாணிக்க திருவாசம் பண்ணாரு. அப்ப நியாயமா 4 பேர் கையிலும் தேவாரம் திருவாசம் இருந்திருக்கணும். தப்பு. என்னமா பேசுனீங்க? வாயை கொண்டே காதுல கொடரி வரைக்கும் வச்சுக்கிட்டு உன் கேள்வி எனக்கு புரியணும். நீ வேற சிந்தனையில கேட்க போய் கேட்கறனா இதுதான் பதில் நினைச்சா அது தப்பா போயிடும். 4 பேர் கையில பொதுவானதா இல்ல தனித்தனி வித்தியாசமானதா? ஏன்னா 4 பேர் பொதுவானதுன்னா தேவார திருவாசங்கிறது பொதுவானது, அத நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் ஆனா தனித்தனி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேனே, திலகவதியார தெரியுமா உங்களுக்கு? பேரை மட்டும் சொல்லாத, இவ்வளவு எரிச்சாதா அவரு. அந்த பேரை கேட்டா சில பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கெல்லாம் அப்படி இல்ல. உமக்கு மட்டும் அப்படி இருக்கும் பொழுது சரி. அது என்ன அந்த அம்மா என்னப்பா? இப்ப அந்த அம்மா கையில எப்பவுமே அதாவது ஒரு தோண்டி கையில வச்சிருப்பாங்க. இந்த கையில திரு அழகு சேவை என்று சொல்லக்கூடியது. பொருள் கேக்குறியாமா? அப்புறம் என்ன பொருள் கேட்காம பொருள்னு சொல்லணும்ல. ஆமா, 4 பேருமே சமய பரப்பாளர், சமய பக்தர்கள். பக்தர்கள்ட்ட ஏடு இருக்குது, தேவாரம் இருக்குது, இயல்பு. நான் அதான் நினைச்சு சொன்னேன். நீ பொருள்னு கேட்டேன்னா அப்ப 4 பேருடைய பொருள்னு தான் கேட்டேன். 4 பேருடைய உருவமும் எல்லா சிவன் கோயிலும் பெரும்பாலும் இருக்கும். அப்படி பார்த்தா 4 பேர் கையிலும் ஒவ்வொரு பொருள் உண்டு. ஆமா. இப்ப சுந்தர கையில எடுத்துக்கிட்டே அப்படின்னா அவர் கையில மலர் செண்டு இருக்கும். அதே சமயத்துல ஞானசம்பந்தர் கையில தாளம் இருக்கும். நாவுக்கரசர் கையில உளவார பணி செய்யக்கூடிய உளவார கருவி இருக்கும். மாணிக்கவாசர் கையில அது 7 எழுத்தாணியும் இருக்கும். இப்ப 4 பேர் கையிலையும்
4 விதமான பொருள் உண்டு. ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறேன்னு சொல்லு. முடியாதியா ஏன் அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா சொல்லும் பொழுது ஏத்துக்கிட்டு தான். சரி, இப்ப 4 பேர் கையில இந்த 4 பொருள் இருந்துச்சுல, ஆமா, இந்த 4 பொருள்ல ஒண்ணு மட்டும் சிவன் நேரடியா அவருக்கு கொடுத்தது. ஆஹா, என்ன வா நீ வாகா சொல்லதே நான் வேலை புறப்பத்து கேக்குறமா? ஆமோதிக்கிறேன். நீ ஒண்ணும் மோதிக்க வேணாம். 4 பேர் கையில 4 விதமான பொருள் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. மோதிக்கிறதுக்கு ஆமோதிக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? இந்த 4 பொருள்ல ஒரு பொருள் மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் சிவபெருமான் நேரடியா அவரே வந்து கொடுத்தது. இங்க சொல்லுவாப்போ. அது சிவனே நேரடியா வந்து கொடுத்தது யாருக்குன்னா திரு ஞான சம்பந்தருக்கு. ஏன்னா பாட்டு பாடும் பொழுது தாளம் ரொம்ப முக்கியம். சுதி மாறினா கூட தெரியாது, தாளம் மாறுச்சுன்னா தெரிஞ்சு போயிடும். அப்ப பாடுறாரு. சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது ஞானப்பால் கொடுத்தா பராசக்தி. ஞானப்பால் சாப்பிட்ட பிறகு பதிகங்கள் பாட ஆரம்பிக்கிறாரு. பாடும் பொழுது தாளத்தோட பாடணும்ல. இப்படி தாளத்தோட பாடும் பொழுது அது பிஞ்சு கை, சின்ன கை, அதில் தாளம் போட்டுக்கிட்டே பாடுறாரு. அப்போ தான் பராசக்தி சொல்கிறா, ஏங்க சின்ன பையன் நம்மளை பற்றி பாடுறேன், அது உங்களை பற்றி முக்கியமாக பாடுறேன், கை வலிக்குமில்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ தான் ஈசனே இறக்கப்பட்டு தங்கத்தாள் தாளம் கொடுக்குறாரு. இப்போ இவர் வாசிக்கிறாரு ஜோதி அவர்கள், அவர் வாசிக்கிறது இரும்புல செஞ்ச தாளம், அதுல சத்தம் வரும். தங்கத்துல தாளம் செஞ்சா சத்தம் வருமா? இல்ல வச்சுட்டு தான் போக முடியுமா? எப்படிப்பா அப்படி உங்களுக்கு மட்டும் கிளகலையா புரியுது? அதுக்காக தான் தொர்ராஜ் தான் எங்க ஊருக்கு வேணும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இறைவனுடைய செயல், அவனுடைய ஆசீர்வாதம். சரி, அப்ப சத்தம் வராது. அப்பதான் சொல்றா சிவன் சொல்றாரு, அம்மா தாளம் கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டேன். அவன் வாசிக்கிறாரு, தாளம் வரல. அப்பதான் நானே கொடுக்கிறேன் அப்படி சொல்லி அந்த தாளத்திற்கு ஓசையை கொடுத்தாள். யாரு? பராசக்தி. அதனாலதான் அவளுக்கு ஓசை நாயகி, ஒலிய நாயகி, ஒலி கொடுத்தால, அதெல்லாம் ஒலிய நாயகி என்று அம்பாளுக்கு திரு ஞான சம்பந்தரால் வந்த பெயர் தான் ஓசை நாயகி. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சரியா? பொன்னால் செய்யப்பட்ட தாளத்தை கொடுத்தது எம்பெருமான் சிவபெருமான் தானே. சிவபெருமான் இவருக்கு மட்டும் சிவனே வந்து அவர் கையில் வச்சிருக்க பொருளை கொடுத்தார். அப்படியே இருங்க. கொடுத்தாருல, கொடுத்த ஸ்தலம் எது? ஸ்தலத்தோட பேர் என்ன? அந்த சிவனுக்கு அதனால என்ன பேர் ஏற்பட்டது? இல்ல எனக்கு புரியல. நீ சொன்ன கதையத்தை நான் ஒத்துக்கிட்டேன், நான் பதில மொத்தமா நான் ஏத்துக்கலையே. இல்ல, மழையூர் என்பது நம்மளுடைய கிராமம். மழையூர் கிராமத்துல இது எந்த இடம்? பொன்னன் விடுதி அப்படி இருக்குல்ல. அப்ப சிவன் வந்து தாளத்தை கொடுத்தாரு. கொடுத்த இடம் வேணும்ல. எங்கெங்க நடக்குது? மழையூர் பொன்னன் விடுதி இல்லைங்க, நாடகம் நடக்குது சொல்லுவோம்ல. தாளத்தை கொடுத்தாருங்க. எந்த ஊர்ல கொடுத்தாரு? கதை தெரிந்த உனக்கு எந்த ஊருன்னு தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நம்புறேன். அவர் பிறந்தது நீ சொன்ன மாதிரி திருமணஞ்சேரியில பிறந்தார் இல்லையா? அங்க இருந்து 2 மைல் தூரத்துல ஒரு ஸ்தலம், அது ஒரு சிவனுடைய ஸ்தலம் தான். அந்த ஊர் பேரு திருக்கோலக்கான்னு பேரு. திருக்கோலக்காண்ட ஸ்தலத்துலதான் பாடுறாரு. தாளம் இல்ல, தாளம் கொடுக்கிறார். அப்ப தாளத்துக்கு ஒளி கொடுத்தது யாரு? நீ சொன்ன மாதிரி அம்பாள். ஓசை நாயகி, ஒளிய நாயகின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு பேர் வந்துச்சு. ஆனா தாளம் கொடுத்தது யாரு? சிவன் தானே. அதனால தாளம் கொடுத்ததாலதான் அந்த ஸ்தலத்து இறைவன் பெயரு திருத்தாளமுடையார்னு பேரு. தாளம் கொடுத்த காரணத்தினால திருத்தாளமுடையார். அப்படி விஷயத்தோட வரணும். என்ன இதெல்லாம் சந்திக்கணும்னா கையில கட்டைய புடிச்சுக்கிட்டு கேள்வி கேட்டா கேள்விக்கு பதிலே தெரிய வரும். கேள்வி மட்டும் கேட்கறாங்க நினைச்சிக்கோ. சரி, அற்புதமான விளக்கம், சரியான பதில் தான். இப்ப 4 பேத்துக்கிட்டு திருஞான சம்பந்தருக்கு தாளத்தை கொடுத்தாரு. இவர் சிவபெருமானே வந்து கொடுக்கிறாரு. சிவபெருமான் 4 பேர் கொடுக்கல. இல்ல இல்ல, 7 எழுத்தாணி கொடுக்கல, உள்ளவார பணி செய்ய கொடுக்கல, பூச்சண்டை கொடுக்கல, எதையும் கொடுக்கல. ஆனால் இவரா இறங்கி இந்த பெருமை ஞான சம்பந்த பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. ஞான சம்பந்த பெருமானுக்கு என்ன சொல்றாரு? அவரே கொடுக்கிறாரு. ஆமா. இந்த 4 பேத்துல ஒருத்தருக்கு இது வேண்டாப்பா உனக்கு என்னட்ட கொடுத்துருன்னு கேட்கிறாரு. யாருக்கு? யார்த்த கொடுத்த தாளத்தையா? தாளத்தை திருப்பி வாங்கினதா இந்த கதை இல்லையே சாமி. கேள்வியை புரிஞ்சுக்கணும். 4 பேத்துல ஒருத்தருக்குன்னு சொன்னேன் சொல்லு, தவிர திருஞான சம்பந்தம் இருக்குன்னு நான் சொன்னா? திருஞான சம்பந்தர் தவிர்த்தா? அவரை தவிர்த்து
அப்படிதான். சரி மொத்தத்துல சிவஸ்தலங்கள்னு தான் வருது. ஒரு நூல் எடுத்தா முன்னுரையில இருந்து முடிவுரை வரைக்கும் படிக்கணும். தப்பில்ல, அதெல்லாம் சில பேர் படிப்பாங்க. சிவன் கோயில் அப்படி நடந்துச்சு, சிவன் கோயில் இப்படி நடந்துச்சுன்னு. ஆனா இந்த சிவன் கோயில்ல விபூதி கொடுக்கறதுலாம் அது தெரியாது. சரி, அது பிரச்சனை விடு. இப்ப சிவனுடைய ஒரு சில பேர் ஆலயங்கள், ஒரு சில பேர் கேள்வி கேட்டிருக்க, ஒரு சில பேர் பதில் சொல்றேன். இப்பதான் இந்த வாய் சொல்லுச்சு பேசும்போது அமைதியா இருக்கணும்னு. சந்தில சிந்து படக்கூடாது. கேள்வி கேட்டேன் பதில் சொல்லணும்ல. பேசிட்டு இருக்க, அதை விட்டுட்டு இடையில ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அது எதுக்கு? இப்ப நானும் தான் சொல்றேன். ஒரு சில பேர் வாயை கொண்டே காது வரைக்கும் வச்சுட்டு பேசுவாங்க. சிவலிங்கத்து மேல பெருமாள் இருக்காரு எங்கேயான்னு கேட்டா ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது வந்து நீ நீ கேட்டதுதான் பிரச்சனை இல்ல, என்னை சந்திச்ச பிறகு கேளு. சரி, அந்த பிரச்சனை வேற வேலை, நீங்க பேசாதீங்க, அது வேற எங்கேயுமோ. அந்த சிவபெருமானே இதை நீ வச்சிருக்காதன்னு சொல்லியும் வைத்துக் கொண்டார். சிவன் ஆலயம் எவ்வளவு உண்டு. ஆமா, இன்னைக்கு பாண்டிய நாட்டிலே, இது சோழ நாட்டிலே சேர்ந்துருது. பாண்டிய நாட்டிலே தேவாரம் பாடப்பட்ட ஸ்தலம் 14. அந்த பாண்டிய நாட்டில் மிகப்பெரிய யாராவது ஒரு அண்ணன் உத்தரகோச மங்கையை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னதா செந்தில் அண்ணன் வந்து சொன்னாரு. அவருக்காக ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்றேன். உத்தரகோச மங்கை, அதாவது அதுக்கு ஒரு பழமொழியே உண்டு. மங்கை தோன்றும் முன்பே, அதாவது மண் தோன்றும் முன்பே மங்கை தோன்றியது அப்படின்னு. என்ன, இந்த மண், இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே உத்தரகோச மங்கை தோன்றியது அப்படின்னு மிக பழமையான. ஏன்னா எல்லா சிவாலயத்திலுமே தாளம்பூ அர்ச்சனைக்கு கிடையாது, ஆனா அங்க மட்டும் உண்டு. ஏன்னா முன்னாடி உருவான கோயில்ன்றதுனால சிவன் அந்த தாளம்பூவுக்கு சாபம் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கோவில் உருவானதுனால இன்னமும் உத்தரகோச மங்கையில மட்டும் தாளம்பூ அர்ச்சனைக்கு உண்டு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பு உத்தரகோச மங்கை உண்டு. அதை தொட்டா வேற எங்கேயும் போயிடும். நீ கேட்ட 4 பேர்ல இதை வச்சிருக்காதுன்னு சொல்லியும் சிவனோட வார்த்தையை மீறி என்ன நான் சொன்ன மத்தியா, மாணிக்கவசகை 7 எழுத்தாணி இருக்கு, அதை வச்சிருக்காதுன்னு சொல்லல சிவபெருமான். சரி, உழவார பணி செய்யக்கூடிய உழவார ஞான திருநாவுக்கரசர் அதை வச்சிருக்கிறது சிவன் சொல்லல. ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் திருமண கோலத்தில் இருக்கும் பொழுது வயோதிக வேடத்தில் சிவபெருமான் சுந்தரன் என்ன சொல்றாரு, நீ உன் அப்பா உன் தாத்தே உன் பரம்பரையே எனக்கு அடிமையிடான்னு எழுதி தர எழுது சொல்றார். நானே ஒரு அரசன், எப்படியா என் வம்சமே உனக்கு அடிமையாகும் அப்படின்னு கேட்டார். உனக்கும் எனக்கும் வழக்கு இருக்கு, வாடா திருவண்ணை நல்லூருக்கு என்று அழைத்து சென்றார். அப்ப அவர் என்ன கோலத்தில் இருந்தார்னா திருமண கோலத்துல. நம்ம திருமண கோலத்தில் இருக்கும் பொழுது கையில் என்ன முடிச்சிருப்பாங்க, மலர் செண்டு. மலர் செண்டு. இன்னமும் நீங்க சுந்தரனை பாத்தீங்கன்னா அவர் கையில மலர் இருக்கும். அப்ப அந்த திருமணம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தானே சிவபெருமான் அந்த திருமணத்தை தடுத்தாட்கொண்டு கூட்டிட்டு போனாரு. ஆனால் இன்னமும் சுந்தர கையில் என்ன இருக்கு, மலர் செண்டு தான் இருக்கு. அப்ப இதை நீ பிடிக்க கூடாது சிவபெருமான் சூசகமா கூறியும் சுந்தர கையில பிடிச்சிருக்காருன்னா அப்ப சிவனுடைய அந்த எண்ணத்தையும் மீறி கையில வச்சிருக்காருன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் சுந்தரர் தான். எதுக்குயா, எப்படி என்னுடைய கருத்து தான். இல்ல 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 அதெல்லாம் நம்ம மாற்றுக்கிறத ஒரு சில பேர் அவரை வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக உண்மையை சொன்னாலும் இல்லவே இல்லை அப்படின்னு பேசுவாங்க. நான் அப்படி பேச மாட்டேன். நீ திமிருதான், ஆனா அந்த அளவுக்கு உண்மையை மறுத்து எதிராளி அந்த அளவுக்கு நீ மோசமான ஆளு எனக்கு தெரியும் கிடையாது. வேண்டான்னு சொல்லியும் அவர் வைத்திருக்கிறார் என்றால் தடுத்தால் கொண்டதே திருமண பூச்சண்டை கையில பிடிக்காதரா, உனக்கு இந்த திருமணம் வேணாம்னு சொல்லித்தானே தடுத்தால் கொண்டாரு. அதனாலதான் உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு, வாடா திருவண்ணை நல்லூருக்கு அப்படி சொல்லி அழைத்து ஆட்கொண்டது. இதெல்லாம் நல்லா சிவபெருமான் சிவனுடைய ஆலயத்தை பத்தி பேசு. நம்ம வந்து என்ன கோயிலுக்கு நமக்கு வந்திருக்கிறது விநாயகர் கோயில். விநாயகர் கோயில் தானே பால கணபதினு பேரு, அப்படிதானே ராஜ கணபதி. ராஜ கணபதி ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ராஜ கணபதி வணங்கித்தான் அவை பிராட்டி தன் பூத உடலோடு அவள் கையிലേക്ക് சென்றதா விநாயக புராணம் கூறுகிறது. ராஜ கணபதின்ற அந்த கணபதி வணங்கி அன்னைக்கு சேலத்துல ஒரு மிகப்பெரிய ஆலயம். பிரச்சனை அது இல்ல. இப்ப விநாயகரோட உருவத்தை பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எப்படி இருக்கும் விநாயகர்? விநாயகர் வந்து யானை முகத்தோட இருப்பாரு. வேற துதிக்கை, யானை முகனா துதிக்கை இருக்குல்ல, ஆமா, தொண்டி பெயரோட. ஏன் அவர் குண்டா இருக்காருன்னு கேட்டா அதுக்கு பதில் உண்டு. அண்ட சராசரம் வயிற்றுல எதுக்கு பாம்பை கட்டி வச்சிருக்காருன்னா அதுக்கு விஷயம் உண்டு. அண்ட சராசரமா ஒரு வயிற்றுக்குள்ள இருக்கு, அதனால உருவம் தடித்த உருவமா இருக்கு அப்படின்னு ஒரு காரணம் சொல்லிடலாம். இப்ப யானை தலை ஏன் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லுவ? அது ஈசனுக்கும் விநாயகருக்கும் போட்டி, சண்டை. பார்வதியை வந்து பார்க்க விடாம தடுக்கிறாரு. தடுக்கும் பொழுது வெட்டிடுறாரு, கழுத்தை வெட்டிடுறாரு. வெட்டின உடனே பராசக்தி வந்து பொதுவான கதை. இது நேத்து வள்ளிக்கு பாடம் படிக்கிற பிள்ளை கூட இந்த கதையை சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. நீங்க கேட்ட கேள்வி தானே இது? கேள்வினா உண்மையா பதில் சொல்ல விட்டு உனக்கு கைதட்டி கேக்குறேன். அதான்
தலை வெட்டுப்பட்டு போனதுனால அந்த ஜென்மத்தில் நடக்காது. தலை வெட்டுப்பட்டு போனதுனால எனக்கு மட்டும் யாரும் கை தட்டவே கூடாது. நல்லா தட்டணும், எனக்கு அது பிரச்சனை இல்ல. ஆனா இந்த கேள்விக்கெல்லாம் கை தட்டி அந்த கேள்வியோட தரத்தை குறைக்க நான் விரும்பல. சுருக்கமா சொல்றியா? தலை வெட்டுப்பட்டு போச்சு, ஈசன் தலையை வெட்டிட்டாரு. யானை தலையை பொருத்திய பிறகு உருவானதுனாலதான் இன்னைக்கு எல்லா பிள்ளையாருமே யானை தலையோட இருக்கும். ஆமா, நம்ம பிள்ளையார் கோயில் பண்ணி இங்க யானை தலை தான் இருக்கும். ஆனா மனித தலையோட விநாயகர் வந்திருக்கியா? என்ன எப்படி விநாயகர் இல்ல முதல்ல தடுக்கிறாரு சிவபெருமான் உள்ள போன தடுக்கிறாரு. போர் நடந்தது, முதல்ல போர்ல தலையை வெட்டியாரு, அப்புறம் ஒட்ட வைக்க முடியல, அதன் பிறகு வந்து அது செத்தேன். ஆனா என் கேள்வி பெரிய கதை அது வந்து சுருக்கமா சொல்றேன். என் கேள்விக்கா நான் சுருக்கிட்டேன். எல்லா இடத்துலயுமே யானை தலையோட தான் இருக்காரு, ஆனா மனித தலையோட பிள்ளையா இருக்காரு. இப்ப தாழம்பூ வந்து உத்தரகோச மங்கையில அர்ச்சனை பண்றது இல்ல. ஏன்னா தாழம்பூ பொய் சொன்னதுனால தாழம்பூக்கு சாபம் கொடுத்துறாரு ஈசன். அதாவது என்னுடைய பூஜைக்கு உதவாமல் போக கிடவுது அப்படி சாபம் கொடுத்துட்றாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அந்த சாபம் கொடுப்பதற்கு முன்பதாகவே உருவான ஸ்தலம் எது அப்படின்னா உத்தரகோச மங்கை. சரியா? அதே போல ஆரம்ப காலத்துல விநாயக பெருமானுக்கு அவர் உருவாகும் பொழுது மனித தலை தான் இருந்தது. அவருக்கு யானை தலை, அவருக்கும் மனித தலை இருக்குல்ல, அதுக்கு ஒரு உருவம் இருக்குல்ல. ஆமா, மனித தலை தான் அவருக்கு இருந்தது. பிறகு வெட்டிய பிறகு யானையினுடைய தலையை ஒட்ட வச்சதுனால இன்னைக்கு எத்தனையோ ஆலயத்துல யானை தலையோட விநாயகர் இருக்காரு. சரி, ஆனா மனித தலை இருந்துச்சு ஒத்துக்கிறீல. ஆனா அந்த மனித தலையோடையே விநாயகர் ஒரு கோயில் இருக்கு. எந்த கோயில்? அதானே அப்படி நிப்பாட்டினாவே அதான் அர்த்தம். இது தனியா எந்த கோவில் தெரியுமா வள்ளினா பிரிச்சுலாம் கேட்க முடியாது. எந்த கோவில்ல அப்படின்னா செதலபதி என்ற ஸ்தலத்துல விநாயக பெருமானுக்கு மனித தலையோட காட்சி அளிக்கிறார். செதலபதி என்ற ஸ்தலத்துல, திருவாரூர் மாவட்டம் செதலபதி. ஏன்னா அந்த ஆலயம் உருவாகிறதுக்கு காரணம் பார்வதி அந்த காவல் செய்வதற்கு முன்பாகவே இந்த அண்ட சராசரத்தை நீ காக்கணும்னு கேட்டுக்கிட்டதுனால உருவான சிறப்பு. இப்ப பிரம்மனுக்கு எங்கேயாவது கோயில் இருக்கா? எப்படிமா பிரம்மனுக்கு எங்கேயாவது உங்க அப்பா பிரம்மனுக்கு கோவில் இல்லைங்கிற சாபம். ஆனா நம்ம திருச்சி பக்கத்துல திருப்பட்டூர், ராஜஸ்தான்ல அதெல்லாம் பெரிய பெரிய கோயிலா இருக்கு. அப்ப சாபத்தை மீறி கோயில், சாபத்திற்கு முன்பதாக உருவான ஆலயங்கள். பிரம்மாவுக்கு வந்து கோயில் இல்லாம போகட்டும்னு சாபம் வாங்கறதுக்கு முன்னாடி உருவான கோயில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம்னு பேரு. அப்ப அந்த சிவலிங்கத்து மேல பெருமாள் இருக்கிறது தெரியல. திரும்ப திரும்ப நீ அங்கேயே தான் போயிட்டு இருக்க. எங்க தேர்தல் நிலைக்கு வரல பேசி வேணாட்டே. இதே இது நீ மேடைக்கு வந்த பிறகு நீ கேட்டிருந்தேன்னா உனக்கு பதில் ஒரு நொடியில அடிச்சு கொடுத்திருப்பேன். ஆனா உன் திமிருக்கு நீ ஆறேன்னா அதுக்கு நான் ஆளாக முடியாது இல்லையா? நான்லாம் 1000 ஆளை அடிச்சு நொறுக்குவேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்க ஆத்தா யாரையும் கை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அப்படி இருக்கியா உமா பேச்சு? காமெடி பண்ணானே நீ என்ன காமெடி பண்ணி? எனக்கு ரசிகர்கள் இருக்கு. புயல் இந்த அம்மா சரியா? எங்க அப்பத்தா செத்தனாலே எங்க பெரியப்பா பதில் சொல்ல இவ்வளவு அறிவு இருக்க நீ, இவ்வளவு தூரம் நியாயமா பேசுற நீ, நல்ல மனுஷன் என்ன பண்ணிருக்க நீ? சாமி இந்த ஊர் தான் விபத்து கொடுக்காத எங்க நான் கேட்டனே சொல்லுங்க பாப். அந்த வார்த்தை வரலையே. நீங்க கேட்ட கேள்வியில நான் உடனடியா பதில் சொல்லுவேன். எங்க சொல்லு. முதல்ல நான் கேட்டேன். உனக்கெல்லாம் 80 வருஷம் ஆனது இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு. புரியுதா? சரி, தெரியலன்னா பல காட்சிகள் இருக்கு. ஏற்கனவே 1/2 மணி நேரத்துல வாங்கன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. தாண்டி போயிருச்சு. புரியுதா? நீ என்ன விவரம் பேசாம ஒரு காரணத்துக்காக இதோட உங்களை விட்டு வைக்கிறேன். முதல்ல கேட்டது நீங்க. முறைப்படி நியாயமா பார்க்க போனா அவர் தான் பதில் சொல்லணும். ஏன்னா முதல்ல நீங்க நியாயத்தை நீங்க சொல்லுங்கய்யா. மரியாதை மைக்கு தூக்கி கீழே வச்சிருங்க. அப்பன்னு பார்க்க மாட்டேன், மண்டே பொளந்துட்டு விட்டுருவேன். ரொம்ப நியாயம் இந்தாம பேசினாங்கல்ல. இல்ல அதாவது என்னதான் இருந்தாலும் இல்ல அப்படி சொல்லணும் அவசியம் கிடையாது எனக்கு. இல்ல இல்ல கதையின் நாகரிகம் ஒண்ணு இருக்கு. இந்த அம்மா கதை விட்டு நழுவி போன நாம நாகரிகத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. சரியா? ஆரம்பிச்சது நீ. அப்படி நாகரிகம் தெரிஞ்சாலும் ஆரம்பிச்சது நீ. சரியா? நீங்க என்ன கேள்வி கேட்க மறுபடியும் சண்டை வேணாம்ன்ற நான் வேற பேச வந்தேன். புரியுதா? இன்னும் நீ விநாயகர் பத்தி 1000 வருஷம் பேசு. பேசலாம் தயாரா இருக்கேன். பெருமாள் பத்தி 1000 வருஷம் பேசு. பேச நான் தயாரா இருக்கேன். திரும்ப நீங்க தேவை சும்மா தேவலாம பேசிட்டு ஓலபானையில இருப்பா. சும்மா இருப்பா. ரெண்டு பேருமே ஓ கோயக்கடவுள் யாருமா? அது முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் பார்த்த மாப்பிள்ள பிடிக்கல.
நீங்க கட்டு கட்டா போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆ. கதை நடத்தது ஏன் வேலை, ஆ. சரியா? ஆமாமா. முருகன் தான் பார்த்த மாப்பிள்ள. நீ திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனால இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்பது என் ஆறுதலமல்ல, பிரம்ம முடிச்சமல்ல, இதுவே என் சத்தியம். சத்தியம் சத்தியம். போயா பைத்தியம் பைத்தியம்.